கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்க நெருங்கின உறவினர்கள் கிட்ட போய் உங்களை பற்றி தவறான காரியங்களை சொல்றாங்களா? இதனால உங்க வீட்டுல பல பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா? உங்க பக்கம் இருக்க நியாயத்தை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்களா? என் இருதயம் யாருக்கு புரியும், என் வேதனை யாருக்கு தெரியும்னு கவலைப்படுறீங்களா? என்னை பற்றி யாராவது புரிய வச்சா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறீங்களா? எதனா அதிசய அற்புதம் நடக்காதான்னு கவலையா இருக்கிற உங்களுக்கு தான் இந்த வசனம். ரோமர் 8:27. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஆமாங்க, உங்க இருதயம் யாருக்கும் புரியலன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் நீங்க யாரு, உங்க இருதய நினைவு என்ன என்று அவருக்கு தெரியும். நீங்க எப்படி, உங்க குணம் என்ன, உங்க பக்கம் இருக்க நீதி நியாயம் என்னன்னு கர்த்தர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். யாரெல்லாம் உங்களை தப்பா நினைத்தாங்களோ அவங்க எல்லாம் உங்க கிட்ட வந்து சேருவாங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பினவங்க 7 வழியா புரண்டு ஓடுவாங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பினவங்க எல்லாம் வெக்கப்பட்டு போவாங்க. உங்களுக்கு எதிரா ஒரு நாவு எழும்புனா உங்களுக்கு ஆதரவா கர்த்தர் 1000 நாவுகளை எழும்ப செய்வார். அவர் உங்களுக்கு ஆதரவாகவும் துணையாகவும் இருப்பார். அதனால எதை பற்றியும் கவலைப்படாம பொறுமையா கர்த்தருடைய நேரத்திற்கு காத்து கொண்டு இருங்க. அவர் உங்களோடு இருந்து நடத்துவார். ஆமீன்.